என் அண்ணனுக்கு என் அண்ணி மேல இருக்கிற பாசமும் என் அன்னைக்கு மரகதத்து மேல இருக்கிற பாசத்துக்கும் நான் ஒரு கேம் விளையாடி பார்த்தேன். அது இப்போ ஒர்க் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அண்ணி தான் அத்தையோட சொத்து விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொத்து பத்திரத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு என் அண்ணன் நம்புறாரு. அட, இது நமக்கு ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுதான் நான் வந்த உடனே சொன்னேன். எப்படியோ நான் போட்ட பிளான் இப்பதான் சக்சஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது சரி அமுதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா காணாம போன பத்திரத்தை கண்டுபிடிக்க உங்க அண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதால சொல்லியிருக்கா. அந்த பத்திரம் எல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா நீ மாட்டிக்க மாட்டியா? சித்தி, அவ்வளவு சீக்கிரம் நான் மாட்டிக்க மாட்டேன். வீட்டோட சாவி கொத்து உன்கிட்ட தான் இருக்கு, பத்திரமும் உன்கிட்ட தான் இருக்கு. வர போலீஸ் நம்ம வீட்டை முதல்ல சோதனை போடுவாங்க. அப்புறம் எப்படி நீ மாட்டிக்க மாட்டேன்னு இப்படி தைரியமா சொல்ற? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதுக்கு முன்னாடி இந்த சாவி கொத்து புனிதா அன்னிக்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா எப்படி இருக்கும்? பத்திரத்தை புனிதா தான் எடுத்திருக்கான்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல சித்தி, என் அண்ணன் சொத்து பத்திரத்தை அவ்வளவு கேட்டும் புனிதா அண்ணி அமைதியா இருந்தது எல்லாம் மரகதத்தைய காப்பாத்துறதுக்காக தானே என் அண்ணனுக்கு புனிதா அண்ணி மேல கோவம் வரும். வீட்டுல சாவி விஷயம் தெரிய வந்தா என் வீட்டுக்காரும் தெய்வானக்காவும் சும்மா இருப்பாங்க? நீ சொல்ற மாதிரி இந்த விஷயம்லாம் தெய்வானுக்கும் மணிமாமாவுக்கும் தெரிய வந்தது, அவ்வளவுதான், இந்த வீடு ரெண்டாயிடும். இதுதான் எனக்கு வேணும். அமுதா, நீ போடுற ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த சாவி கொத்தை கொண்டு போய் எப்படி நீ புனித ரூம்ல வைப்ப? அத சொல்லு முதல்ல. அம்மா, நான் வேணும்னா இதை எடுத்துட்டு போய் அக்கா ரூம்ல வச்சுட்டு வந்துட்டுமா? இல்ல, நாமளே போய் சாவி கொத்து வச்சுட்டு வந்துட்டு நாமளே கண்டுபிடிச்சா நல்லாவா இருக்கும்? இதுல நம்ம மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. வேற அப்ப நம்ம என்னதான் பண்றது? இந்த சாவி கொத்த புனிதா பெட்ரூம் ஜன்னலுக்கு எதிரா இருக்கிற அந்த காலி இடத்துல ஒளிச்சு வைக்க போறேன். அங்க ஒளிச்சு வச்சா சாவியை எப்படி மத்தவங்க கண்டுபிடிப்பாங்க? அது மட்டும் இல்லாம அத புனிதாக்கா தான் ஒளிச்சு வச்சாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எல்லாமே முடியும். இப்ப நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க. சரி, சொல்லு. இதுதான் என்னுடைய பிளான். இவ்வளவுதானே? விடு, என்கிட்ட சொல்லிட்டல, எவ்வளவு கச்சிதமா முடிக்கிறேன் நீயே பாரு. சித்தி, நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் புனிதாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன கோபம் பிரச்சனையாய் பெருசா வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கோவப்பட்டு மாடிக்கு தனியா கிளம்பி வந்தது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல புனிதா. என்னால உங்க மேல கோவப்படவும் முடியல. அதே நேரம் உங்க அம்மாவுக்காக நீங்க சாவியை மறைச்சு வச்சிருப்பீங்களோன்னு தோணுது. அதுக்கேத்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இங்க நடக்குது. ஹலோ கபிலன், என்ன என்னோட இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இடமா? இல்ல கபிலன், எப்பவும் நான் மாடியில வந்து படுக்கணும்னா இதோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கதான் வந்து படுப்பேன். அதனாலதான் ஒரு பேச்சுக்கு என் இடம்னு சொல்லிட்டேன். சாரி. இதுக்கு ஏங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? சொத்தை வச்சு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சாதாரணமா தான் சொன்னேன் வல்லவன். கபிலன், எனக்கும் அது புரியுது கபிலன். ஆமா, நீங்க எதுக்காக மாடிக்கு வந்து படுக்க வந்தீங்க? மனசு சரியில்லை வல்லவன். மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? புனிதா ஏதாவது சொன்னாளா? இல்ல மணிகண்டன் பேசுனதை நினைச்சு எதுவும் வருத்தப்படுறீங்களா? மணிகண்டன் பேசுனதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை வல்லவன். அவனெல்லாம் ஒரு ஆளாவே நான் நினைச்சு கூட பார்க்கல. கரெக்ட். என் வருத்தம் எல்லாம் புனிதா மேலதான். வருத்தம் மட்டும் இல்ல, கோபமும் தான். புனிதா மேலையா? சரி,
அப்ப புனிதாவும் நீங்களும் சண்டை போட்டு தான் மாடிக்கு வந்திருக்கீங்க. என்ன கபிலன், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே புனிதா மேல கோவப்பட்டா எப்படி? எல்லாம் தெரியுமா? யாருக்கு? எனக்கு. ஆமா,